This video is sponsored by BuyMote, one of the best online shopping. It helps easy our shopping. அல்லாஹ் வெளிச்சமாக இந்த குர்ஆனை ஆக்கி இருக்கிறான். ஆம், இருளில் வாழக்கூடிய மனிதர்களை வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வருவதற்கான நூறாக வெளிச்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை ஆக்கி இருக்கிறான். நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா. இந்த வெளிச்சமாகிய இந்த குர்ஆனை கொண்டு நாம் எந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடுகிறோமோ அந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம். வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியே, நீங்கள் இந்த மக்களை நேரான வழியின் பக்கம் அழைத்து செல்கிறீர்கள். எதை கொண்டு? இந்த குர்ஆனை கொண்டு. இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை ரூஹ் என்கிறான், குர்ஆனை நூர் என்கிறான், குர்ஆனை ஹுதா என்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரூஹ் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. வெளிச்சம் இல்லாமல் ஒரு மனிதன் இருளிலிருந்து வெளியே வர முடியாது. நேர்வழி இல்லாமல் ஒரு மனிதன் நேரான பாதையில் நடக்க முடியாது. உலகத்துல கோடான கோடி முஸ்லீம்கள் இருந்தும் ஒரு சிலருக்கு அல்லாஹ் அந்த குர்ஆனை தொடுவதற்கான பாக்கியத்தை கொடுத்தானா அந்த குர்ஆனை தொடும் போது சந்தோஷத்தோடு தொடுவோம். யா அல்லாஹ், இந்த குர்ஆனை தொடுவதற்குரிய அந்த கிருபையை எனக்கு நீ காட்டியிருக்கின்ற எண்ணத்தோடு குர்ஆனை தொடுவோம். தினந்தோறும் குர்ஆனை ஓதக்கூடியவங்களாக இருப்போம். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு குர்ஆனை ஓதுவோம். நாளை மறுமை நாள்ல எந்த பிள்ளைகளுக்காக என்னுடைய இபாதத்துக்களை நான் தியாகம் செய்கிறேனோ அந்த பிள்ளைகள் எனக்காக சாட்சி சொல்லுமானா கேள்விக்குறி. எந்த கணவருக்காக என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேனோ அந்த கணவர் எனக்காக சாட்சி சொல்வாரானா கேள்விக்குறி. எந்த தாயும் தந்தையும் என்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் எனக்கு நாளை மறுமையில் சாட்சியாக இருப்பாங்களானா கேள்விக்குறி. ஆனா எது சாட்சியாக இருக்கும்? குர்ஆன். மறுக்க முடியாத சாட்சி. நம்மள சொர்க்கத்துல நுழைவிக்கிற வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் அந்த குர்ஆன் வாதாடும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெருமானார் சொல்லுகிறார்கள், நீ மட்டும் குர்ஆனை தொடர்படியாக ஓதினால் அல்லாஹ் தஆலா நீ மரணம் அடைந்து உன்னை கபருக்குள்ளே வைத்தவுடன் அந்த குர்ஆனை ஒரு உருவம் கொடுத்து அனுப்புவான். அது கபருக்குள்ள வரும், வந்து பக்கத்தில் நிற்கும், நின்று சொல்லும், தோழனே நான் யார் தெரியுமா? எந்த வேதத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே தினம் தினம் ஓதிக்கொண்டிருந்தாயோ அந்த வேதம் உள்ள வந்துடும். வந்துட்டு அது உன்னிடத்திலே சொல்லும், இது இருளின் வீடு, இதுக்கு லைட்டு வேணுமா? ஐ வில் அரேஞ்ச் இட். அந்த லைட்டை நான் ஏற்பாடு பண்ணி தர்றேன். இது வேர்வைகளின் வீடு, ஏசி வேணுமா? நான் போட்டு தரேன். தண்ணி வேணுமா? நான் கொண்டு வந்தேன். இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் என்னை விடாமல் தொட்டு தடவி ஓதிக்கொண்டே இருந்தாய். வேதம் அல்லாஹ்வினுடைய வேதம். நான் இன்றைக்கு உன் உடன் இருப்பேன். எவ்வளவு நாள் தெரியுமா இருப்பேன்? கியாமத்து நாள் வரையும் உன் உடனே இருப்பேன். நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பேன். நீ என்னோடு பேசலாம். உனக்கு இந்த கபரிலே தனிமை என்பது முஸ்லிம்களை குர்ஆனை திறந்து ரப்பை உங்களோடு பேச அனுமதி அளியுங்கள். அந்த கல்விலே அந்த குர்ஆனுடைய வசனம் பேச பேச ஒளியால் அந்த கல்பு நிரம்பும். அந்த கல்பு மாற்றத்திற்கு தயாராகும், நன்மைக்கு தயாராகும், அல்லாஹ்வின் நினைவுக்கு தயாராகும், சொர்க்கத்திற்கு தயாராகும், நரக விடுதலைக்கு தயாராகும். யார் அதை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் நினைவிலிருந்து தூரமாகி வாழ்வாரோ அவர் நெருக்கடியான வாழ்வில்தான் இந்த பூமியில் வாழ்வார். குர்ஆனை விட்டு தூரமான வாழ்க்கை நஷ்டத்திற்குரிய வாழ்க்கை. குர்ஆனோடு இணைந்த வாழ்க்கைதான் வெற்றி.